மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது? கிரக பெயர்ச்சி, கிரக மாற்றம், கிரகங்களின் நிலையை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு எல்லாம் சிறப்பாக இருக்குமா, கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதம், நிறைவு மாதமாக வரக்கூடியது தான் இந்த பங்குனி மாதம். 2026 பங்குனி மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இருக்கின்றது. இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், யுகாதி, ராம நவமி போன்ற இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு நாட்களும், புனித வெள்ளி, ஈஸ்டர் போன்ற கிறிஸ்தவர்களின் முக்கிய வழிபாட்டு நாட்களும் வர இருக்கின்றது. வசந்த காலத்தின் துவக்கமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமாக மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பங்குனி மாதத்தில் திருமண வரம் தரக்கூடிய மாதம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் திருமணம் தடைபட்டு போயிருந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதை என்று தெய்வீக திருமணங்கள் பலவும் நடந்த மாதம் இந்த பங்குனி மாதம்தான். அதனால் நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள், நீண்ட காலமாக பல தடைகளை சந்தித்திருந்தவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணையும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயம் அமையும் அப்படின்றது உறுதி. மிக மிக முக்கியமாக பொதுவாகவே பங்குனி மாதம் முருகன் வழிபாட்டிற்குரிய மாதம். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் மிக மிக முக்கிய விரத நாள். ஆகையால் இந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது பங்குனி 18ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருகின்றது. இதனால் நீங்கள் பெரிய பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இன்றைய தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. சரி, இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இரத்த காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கப் போகின்றது. அலைச்சல்கள் எல்லாம் குறையப் போகின்றது. தாமதமாக நடந்து கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் துரிதமாக நடத்தி முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. அதாவது பிள்ளைகள் எல்லாம் தெய்வ வழிபாட்டில் சற்று மந்தமாக இருப்பாங்க. தெய்வமாக அப்படி இப்படின்னு, அதாவது எங்கே கும்பிட்றது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தெய்வீக ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுத்த போகிறீங்க. தெய்வந்தான் முதலாவது அப்படின்றத உணர்த்த போகிறீங்க. அவங்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகப் போகின்றது. வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் எல்லாம் திரும்ப உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகின்றது. சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகையை சூடும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். புதிய வீட்டுக்கு குடிபுகக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வழக்கு ஒன்றில் வழங்கப்படும் சாதகமான தீர்ப்பினால வருமானம் பெருகப் போகின்றது. தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால்
மிகப்பெரிய லாபங்களை அள்ளலாம். மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. அதே சமயத்தில் தொழிலில் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். சக ஊழியர்கள் எல்லாம் உங்களை மதிக்க போகிறாங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவையெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும் அப்படின்றது உறுதி. மாணவர்களுக்கு மிக பெரும் வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது. உங்களுடைய போட்டியாளர், பொறாமையாளர் உங்களை பார்த்து போட்டி பொறாமை கொண்டவர்களெல்லாம் விலகி ஓட போகிறாங்க. குடும்ப ரீதியாக சிறப்பான வாழ்க்கை அமைய போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக போகின்றது. பங்குனி மாதத்தின் முதல் பாதி வரைக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் பிறகு பாதிப்புகள் இருக்காது. இரண்டாம் பாதியில் இருந்து, அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. இதுவரைக்கும் உங்களை யாராலையும் எதற்காகவும் கட்டி போட்டிருக்க முடியாது. அதாவது கட்டளை இட்டு இருக்க முடியாது, நீ இதை தாண்டா செய்யணும், இதை தாண்டா பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி கட்டளை இட்டிருந்தால் அந்த கட்டளைக்கெல்லாம் அடிபடுகிற ஆள் நீங்கள் கிடையாது. அதாவது அந்த கட்டளைக்கு அடிபணிந்திருந்தால் அதுதான் உங்களுடைய பலவீனமாக மாறி இருக்கும். கட்டளைக்கு அடிபணியாமல் செல்வது தான் உங்களுடைய பலம் அப்படின்றத இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளார பல எதிர்பாராத நிகழ்வுகளால் கோடீஸ்வர வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறியால் மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகின்றது. எல்லா வகையிலையும் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கின்றது. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லாமே சிறப்பாக அமைய போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கப் போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பெரும் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றது 100% உறுதி. இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. தொட்டது துலங்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும். முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்க. வெற்றியை கண்முன்னே பாருங்கள்.